ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது அங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. நம்ம மல்லிமே அப்போ ஐயர் கேட்டு குங்குமம் வாங்கி தாலியில் வச்சுருந்த ரஞ்சிதாவுக்கும் இந்த ராஜேஸ்வரிக்கு பயங்கர ஷாக்குங்க. சரி, நம்ம போட்ட முதல் பிளான் தான் தோற்றுருச்சு. அடுத்தடுத்த நகர்வுகள் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் நடக்காத கண்டிப்பாக நின்று ரஞ்சிதா, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி பெரிய பெருச்சாளி சின்ன பெருச்சாளிக்கு சொல்லுதுங்க. மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. இதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணியாவை பார்த்தீங்கன்னா இன்னமும் மல்லி மாப்பிள்ளையை காணோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியலையே பிரியாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ம மல்லி போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்க போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆஃபீஸ்க்கு அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா எங்க ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. பெரியம்மா உங்ககிட்ட பேசினாங்கல்ல, ஏன் நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நான் ஃபங்க்ஷன் நடத்துகிறேன்னாக நடத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னேனே தவிர நான் இருக்குன்னு சொல்லலையே அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் சொல்கிறாருங்க. ஆனால் இதெல்லாம் முக்கியமாக இதுக்கெல்லாம் காரணமே இந்த ராஜேஸ்வரி தாங்க. அவள் தாங்க இந்த மாதிரி நம்மளுடைய விஜயை மாற்றி வச்சிருக்கா. இப்போ வீட்டில் விஜய் இருந்தால் கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரி கோவப்படுவா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்முடைய விஜய். அதுக்கப்புறம் நம்முடைய மல்லி ஏங்க உங்களை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், இருக்கிறவங்க முன்னாடி என்னுடைய பெரியம்மா ஏமானம் போனால் பரவாயில்ல, என்னுடைய பெரியம்மாவோட மான மரியாதை எல்லாம் போயிடும், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கூப்பிட்றாங்க. அப்போவுமே மனசு இறங்காத விஜய் பார்த்தீங்கன்னா நான் இல்லை, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாருங்க. கண்டிப்பாக நம்முடைய விஜய் மல்லி மேலே பாசம் மட்டும் வச்சுருந்தாருன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக செய்ய மாட்டாருங்க. நம்ம மல்லி மேலே இருந்த பாசத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வெறுப்பாக மாற்றி விட்டுட்டாங்க இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதாவும். அவங்களால தான் இன்றைக்கி நம்முடைய மல்லிக்கு இந்த நிலைமைங்க. நம்முடைய மல்லி பற்றின இதுக்கப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்முடைய அன்னபூர்ணியம்மா கிட்ட அவர் ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன்னு போயிட்டார். பெரியம்மா, என்னால் எதுவுமே செய்ய முடியல, அவங்க காலில் கூட நான் விழுந்து பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாப்பிள்ளை வருவார், நீ எதுக்கும் கவலைப்படாத, பூச்சியில் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய வெண்பா குட்டியும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா என்ன டாடா காணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணுற பார்த்தீங்கன்னா விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, வெண்பா குட்டி நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார்த்தீங்கன்னா டாடா, உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் மல்லியம்மா எனக்கு கவலைப்படக்கூடாது, மரியாதையே சொல்கிறேன், திரும்பி மறுபடியும் வீட்டுக்கு இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் கலந்துக்கோங்க. அவங்க தாலி பிரித்து கோக்குறது சாங்கிய சம்பிரதாயம். இது நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் இந்த சாங்கிய சம்பிரதாயம்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் நீங்களே கலந்துக்கலன்னா கண்டிப்பாக மல்லியம்மா எவ்வளோ வருத்தப்படுவாங்களோ அந்த அளவுக்கு நானுமே வருத்தப்படுவேன். உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சானோ கண்டிப்பாக உங்கள் அக்கா பார்த்துருவாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ஆபத்து வர வகையில் உங்கள் அக்கா இந்த பூஜையில் கலந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீங்கள் கிளம்பி போகிறீங்களா டாடா அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா குட்டி கேட்குறாங்க. இதுக்கப்புறமாவது நம்முடைய வெண்பா குட்டி பேசுகிற பேச்சை கேட்டு மனசிறங்கி திரும்பவும் வீட்டுக்கு வருவாரா, இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் கலந்து வரா அப்படின்றதாங்க இருக்க போகுது. மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, அந்த மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ்.